முக்கடல் சங்கமிக்கும் இந்தியாவின் தென்கோடியிலே குமரிமுனை என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரியிலே குமரி அம்மனினுடைய ஆலயம் அமர்ந்திருக்கிறது. இங்கே அன்னை குமரியாக கன்னி பெண்ணாக இருந்து அருள்பாலிக்கின்றார். இங்கே வடக்கு வாசல் வழியாகத்தான் நாம் உள்ளே செல்கின்றோம். கிழக்கு வாசல் எப்பொழுதும் மூடப்பட்டே இருக்கிறது. கோவிலுக்குள் நுழைந்ததும் நாம் அன்னையை தரிசனம் செய்வதற்காக உள்ளே சென்று இதோ ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து கோவிலுக்குள்ளாக அன்னையை நாம் தரிசனம் செய்ய செல்கின்றோம். கன்னியாக இங்கே இருந்து அருள்பாலிக்கக்கூடிய குமரி அம்மனுக்கு வைகாசி விசாகத்தன்று சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் மற்றும் வைகாசி விசாகத்தன்று தேர் திருவிழாவும் நடைபெறுகின்றது. குமரி அம்மன் பெண்ணாக, குழந்தையாக, குமரியாக, கன்னியாக இருந்து இங்கே அருள்பாலிக்கின்றார். அந்த வகையிலே இந்த குமரி அம்மனுடைய தேரை வடம் பிடித்து இழுப்பதற்கு பெரும்பாலும் இங்கே பெண்களின் கூட்டமே அலைமோதியதை நாம் காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் குமரி பெண்களும் இளம் நங்கைகளும் இங்கே வடம் பிடித்து இழுப்பதையும் காண முடிந்தது. யானையும் கூட இந்த தேர் திருவிழாவிற்கு முறையிலே செல்வதற்கான கட்டை கொடுத்து உதவக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த வகையிலே வைகாசி விசாகமான இன்று கன்னியாகுமரியிலே வைகாசி விசாக திருவிழா தேர் திருவோட்டம் மிகவும் சிறப்பாக பக்தர்களினுடைய முன்னிலையில் அன்னை திருவீதி உலா வந்தாள். அவ்வாறாக இதோ அன்னையை இங்கே நாம் தேர் திருவிழாவில் தரிசித்து அன்னையினுடைய அருளை பெறுவோமாக.